பீர்க்கங்காய் வேர்க்கடலை கறி சாதத்துக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லா டிஃபன்ஸ்க்கும் நல்லா இருக்குங்க. பீர்க்கங்காய் வேர்க்கடலை போட்ட கறி பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. முதல்ல கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம். சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் எலசான பீர்க்கங்காய் 1/4 கிலோ, ரொம்ப எலசாக இருக்கும். அது தோல் சீவிட்டு இது போல் சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் போட்டு 2 நிமிஷம் வதக்காச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 150 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது மூடி போட்டு பீர்க்கங்காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலைங்க. அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது ரெண்டையும் நைஸாக பேஸ்ட் ஆக்கி இதில் சேர்க்கணுங்க. இந்த பீர்க்கங்காய் கறியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பாருங்கள், இது போல் மையாக அரைச்சிட்டுங்க. காய் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுது இதில் சேர்த்துடலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் வேர்க்கடலை கறி. கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.